இந்தியாவை பொறுத்தளவில் தென்னிந்தியாவில் தான் முதலாக இஸ்லாம் பரவுனுச்சு. அதிலும் குறிப்பாக கேரளாவில் இஸ்லாம் முதல்ல பரவுனுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் கேரளா இருக்கிற அந்த புவியியல் அமைப்பு. கேரளாங்கிறது அரபிக்கடலுடைய ஒரு பகுதியில் இருக்குது. அரபிக்கடலுடைய மறுபகுதி அரேபியாவை சேர்ந்தது. ஆக அரேபியாவிலிருந்து இஸ்லாம் அது வழியாக வந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப லாஜிக்கான விஷயமும் கூட. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இஸ்லாம் கேரளாவில் பரவுனுச்சு. கேரளாவில் நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலேயே இஸ்லாம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆதாரங்கள் இன்னமும் கூட இருக்குது. அந்த வகையில் தான் கேரளாவை ஆட்சி செய்த சேர மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் வந்தது. அதையும் தாண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சேர மன்னர்கள் அப்படிங்கிற தலைப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், கேரளாவில் இருக்கிற கொடுங்கல்லூரில் இருக்கிற சேரமான் பெருமாள் பள்ளிவாசல் அதில் இருக்கிற கல்வெட்டில் 629 கிபி 629 அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதாக அந்த கல்வெட்டு இருக்குது. கல்வெட்டு மட்டும் இல்லை, அந்த பள்ளிவாசலும் இப்போவும் இருக்குது. அந்த பள்ளிவாசல், அதில் இருக்கிற கல்வெட்டு, இது எல்லாமே இஸ்லாம் வந்த புதுசில் அந்த காலகட்டங்களில் ஒரு மன்னரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான ஆதாரங்களாக இருக்குது. அதன்படி பார்த்தோம்னா, இப்போ சோழர்கள் எடுத்துக்கிட்டோம்னா முற்கால சோழர்கள், இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். அதை போலவே சேரர்களுடைய காலத்துலேயும் 3 காலகட்டங்களாக அவங்களுடைய வகைப்படுத்துகிறாங்க வரலாற்றில். அதில் பிற்கால சோழர்களை சேரர்களை கேரள வர்மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரள வர்மாக்கள் அப்படிங்கிற அந்த 3ஆம் காலகட்டத்தை சேர்ந்த பிற்கால சேரர்களில் ஒருத்தர் தான் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்பெயர் ராமவர்ம குலசேகரா அப்படிங்கிறது. இந்த ராமவர்ம குலசேகரா அவருடைய காலத்தில் அரேபியாவில் இஸ்லாம் மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் பரவி கொண்டிருந்த அந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டங்களில் இஸ்லாத்துக்கு எதிரான மிகப்பெரிய சர்ச்சைகள், விமர்சனங்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்க போது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது அரேபியாவில். முஸ்லீம்கள் நம்புகிறாங்க, மற்றவங்க அதை நம்புகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இந்த நிகழ்வோடு இது சம்மந்தப்பட்டு தான் இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனால நாம் அதை சொல்கிறோம். இதை நம்புறதோ நம்பாதோ அவங்களுடைய விருப்பம். நிலவு 2ஆக பிளந்து திரும்பவும் ஒன்றாக மாறியது அப்படிங்கிறது ஒரு அற்புத நிகழ்வு நபிகள் நாயகங்களுடைய காலத்தில் நடந்தது. இந்த நிகழ்வை அரேபியாவில் இருந்த ஒரு சிலர் பார்த்தார்கள். அதை போல் அரேபியாவினுடைய மறுகரை, அரபிக்கடலுடைய மறுகரையில் இருந்த ஒரு சேர மன்னரும் பால்கனியில் இருந்து அதை பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை நமக்கு சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தான் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை அங்கே அந்த நாட்டில் இருந்த சோதிடர்கள், மத குருமார்கள், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவர் கேட்குறார். இதுக்கு அவருக்கு சரியான விளக்கம் தெரியல. இப்படி விளக்கம் தெரியாத போது இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், நிலவு எப்படி 2ஆக பிளக்கும், அது எப்படி திரும்பவும் ஒன்றா சேரும் அப்படிங்கிற அந்த கேள்வி அவர்கிட்ட தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் தான் அரேபியாவிலிருந்து அங்கே அரேபியர்கள் வாணிகம் செய்வதற்காக வர்றாங்க. இப்படி வாணிகம் செய்வதற்காக வரும்போது அவர்கள்ட்ட இந்த கேள்விக்கான பதிலை நம்ம எதிர்பார்த்து கேட்கலாமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது அவருக்கு இந்த வணிகக்குழு மூலமாக உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கிது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வர்ற ஒரு உண்மை. இது நடந்தது கிபி 621. இந்த 621ஆம் ஆண்டு அரேபியாவிலிருந்து ஒரு வணிகக்குழு வருதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி வந்த வணிகக்குழுவுக்கு ஷேக் ஜஹீருத்தீன் அப்படிங்கிறவர் தான் தலைவராக இருக்கார். கிபி 621 ஷேக் ஜஹூருத்தீன் அப்படிங்கிறவருடைய தலைமையில் வந்த வணிகக்குழு அவர்களை இவங்க சேரமான் பெருமாள் ராமவர்ம குலசேகரா சந்திக்கிறார். அப்படி சந்தித்ததுக்கு பிறகு அவங்கள்ட்ட இதுக்கான விளக்கம் கேட்கும் போது அவங்களுக்கு இது தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறதுனால அதுக்கான விளக்கத்தை சொல்கிறாங்க.
இது வந்து நபிகள் நாயகத்துக்காக வந்து இறைவனால் காட்டப்பட்ட ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவர் இஸ்லாத்தை இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு வந்து நபிகள் நாயகத்தை பற்றிய உண்மையான வரலாற்றினை தெரிந்து அவர்களுடைய போதனைகளை தெரிந்து நான் வந்து அவங்கள நேராக சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் அவருக்கு வருது. அப்படி வந்ததுக்கு பிறகு சேரமான் பெருமாள் தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் வந்து அங்கே இருந்த தன்னுடைய உறவினர்கள்ட்ட சந்ததிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு மக்காவுக்கு புறப்படுறார். அவர் வந்து அதே ஆண்டில் கிபி 621 ஷேக் ஜஹீருத்தீன் தலைமையிலான அந்த வணிக குழுவோடு சேர்ந்து அவங்க வந்து வணிகம் பண்ணிவிட்டு திரும்பி போகும்போது அவங்க கூடவே சேர்ந்து போகிறார். அப்படி சேர்ந்து போனதுக்கு பிறகு அரேபியாவை போயிட்டு அரேபியாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் சந்தித்ததாக வந்து வரலாற்று குறிப்புகள் இருக்குது. இந்த வரலாற்று குறிப்புகளை வந்து இது ஆதாரபூர்வமான வரலாறு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, அது உண்மையை அவங்க சந்தித்தாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இதை வந்து அல் அசார் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது கைரோவில், எகிப்து தலைநகர் கைரோவில். அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள மாணவர்கள் இது பற்றி ஆய்வு பண்ணி அந்த ஆய்வை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த ஆய்வுலையும் வந்து இவங்க வந்து சந்தித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க சந்தித்தது மட்டும் இல்லாமல் சில ஊறுகாய்களை இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. இஞ்சி ஊறுகாய் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இதை வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து தன்னுடைய தோழர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. அதன் பிறகு அவங்க இஸ்லாத்தை அங்கே ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தன்னுடைய பெயரை வந்து ஒரு முஸ்லீம் பெயராக மாற்றிக்கிட்டார். அப்படி மாற்றிக்கிட்ட அந்த பேர் தான் வந்து தாஜுதீன் அப்படிங்கிறது. தாஜுதீன் அப்படிங்கிற பேரோட அவர் வந்து தன்னுடைய தாயகம் திரும்பி வர்றார். அப்படி தாயகம் திரும்பி வரும்போது சலாலா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர்றாங்க. அப்படி சலாலா அப்படிங்கிற பகுதி ஜபர் அப்படிங்கிற பகுதியில் வந்து வரும்போது அங்கே வந்து சில காலம் தங்குறாங்க. அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது. ஏன்னா இப்போ வந்து அரேபியர்கள் அடிக்கடி வெளிநாடு பயணம், இந்த காலகட்டங்கள் வெளிநாடு போகிறதுங்கிறது வேறு, அந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகிறதுங்கிறது வேறு. அரேபியாவிலிருந்து வந்தவர்கள் அவங்க வந்து கடல் பயணத்தில் சிறந்தவர்கள், தலைமுறையாக கடல் பயணம் செய்து அதிலே வந்து பழக்கப்பட்டவர்கள்ங்கிறதுனால இந்த சீதோஷ்ணம் அவங்களுக்கு ஒத்துக்குது. ஆனால் சேரமான் பெருமாளுக்கு இந்த சீதோஷ்ணம் ஒத்துக்காத திரும்பி வர்ற வழியில் சலாலா அப்படிங்கிற பகுதி, துறைமுக பகுதியில் அவர் வந்து மரணம் அடைஞ்சிடுறார். அவருடைய மரணம் அடைந்த பிறகு அவருடைய உடல் அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவர் அடக்கம் செய்யப்பட்ட கபர் வந்து இன்னமும் அங்கே இருக்குது. இது வந்து முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சேரமான் பெருமாளுடைய வரலாறு. இந்த சேரமான் பெருமாள் தன்னுடைய பெயரை வந்து தாஜுதீன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். அதன் பிறகு அவர் இறக்கும் தருவாயில் இருக்கும் போதே தன்னுடைய உறவினர்களுக்கு திரும்பி வரும்போது, போகும்போது ஷேக் ஜஹீருத்தீன் அப்படிங்கிற வணிக கூட்டத்தோடு போகிறார். திரும்பி வரும்போது மாலிக் பின் தினார் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஒரு வணிக குழுவோடு திரும்பி வர்றார். அந்த மாலிக் பின் தினார் அப்படிங்கிற ஒரு தலைமையிலான அந்த வணிக குழு வரும்போது அந்த மாலிக் பின் தினார் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுக்குறார், தன்னுடைய உறவினர்கள்ட்ட கொண்டு கொடுக்க சொல்லி. அந்த கடிதத்தை வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு மாலிக் தினார் அவர் வந்து கேரளாவுக்கு வர்றார். கேரளாவில் வந்து அவங்களுடைய நிதி உதவியோட ஒரு பள்ளிவாசலை கட்டுறார். அந்த பள்ளிவாசல் தான் கொடுங்கோளூரில் இருக்கிற சேரமான் பெருமாள் ஜும்மா மஸ்ஜித் அப்படிங்கிறக்கூடிய அந்த பள்ளிவாசல். இது இந்தியாவினுடைய முதல் பள்ளிவாசல் என்று கூட சொல்லப்படுகிறது. அது மாறுபட்ட கருத்தும் உண்டு. ஆனால் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட ஆண்டு கிபி 629 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த கல்வெட்டு, அதுக்கான ஆதாரங்கள் அந்த பள்ளிவாசல்லே ஆதாரமாக இன்னமும் இருக்குது. அங்கே நிர்வாகத்தில் உள்ளவங்களை நம்ம நேராக சந்தித்த போது கூட இந்த உண்மையை அவங்க சொன்னாங்க. இதுதான் முதல் சேரமான் பெருமாள்.